வணக்கம். எல்லாம் வல்ல மூகாம்பிகையினுடைய அருளோடு இன்றைய சிந்தனைகள். நாம் ஒருவரை கண்டிக்க வேண்டும், அவர் செய்த தவறை சுட்டிக்காட்ட வேண்டும். அப்படின்னா அதை எப்படி சுட்டிக்காட்ட வேண்டும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. எல்லா விஷயங்களையும் நாம் தெரிந்து கொண்டிருக்கிறோம், எல்லாம் நமக்கு தெரியும் என்கின்ற எண்ணம் நம்மிடத்தில் என்றைக்கும் வரக்கூடாது. நான் என்கின்ற எண்ணம் வந்துவிட்டால் கண்டிப்பாக நமக்கு அந்த தலைகணம் அப்படிங்கிறது வந்துடும். ஒருவரை அவர் செய்த தவறை நாம் சுட்டிக்காட்ட வேண்டும் என்று நினைத்துவிட்டால் அது மகா பெரியவரை போல் சுட்டிக்காட்ட வேண்டும். ஏன்னா ஒரே ஒரு வார்த்தை கேட்கணும், அந்த வார்த்தை மற்றவர்களுக்கு புரியக்கூடாது. ஆனால் அதே நேரத்தில் யார் தவறு செய்தாரோ அவருக்கு அது புரிந்திருக்க வேண்டும். அப்படித்தான் இந்த மகா பெரியவர் நிறைய விஷயங்களை, ஏன்னா வாழ்க்கைக்கு தேவையான சில விஷயங்கள், அந்த விஷயங்களை நாம் ஒரு மகானிடத்தில் தான் கற்றுக்கொள்ள வேண்டும். அப்படி மகானிடத்தில் கற்றுக்கொள்ளுகின்ற பொழுதுதான் நம்முடைய வாழ்க்கை சிறக்கிறது. அதற்கு மகா பெரியவர் மிகப்பெரிய உதாரணமாக, நமக்காக நாம் இருந்த காலத்தில் வாழ்ந்த மிகப்பெரிய மகான், நாம் தரிசித்த மிகப்பெரிய மகான். ஒரு முறை அந்த மடத்திலே சமையல் வேலை நடந்து கொண்டிருந்தது. இந்த சமையற்கட்டு அப்படிங்கிறதுக்கு வந்தார யாரும் போக முடியாது. ஏன்னா ஆச்சாரமான இடம். அங்கே சமைக்கின்றவர்கள் மிகவும் பயபக்தியோடு சமைப்பார்கள். பிக்ஷாபந்தனம் வந்தவுடன் அங்கே இருக்கக்கூடியவர்கள் தெய்வ கைங்கரியம் செய்கிறோம். அதாவது இந்த சமையலை பற்றி நிறைய முறை சொல்லி இருக்கிறோம், மீண்டும் உங்களுக்கு சொல்லுகிறேன். நீங்கள் எதை நினைத்து கொண்டு சமைக்கிறீர்களோ அதே போல் அந்த பொருளும் மாறிவிடும். அதனால் அங்கே விஷ்ணு சகஸ்ரநாமம், ராமபாராயணம், சிவபாராயணம் இதையெல்லாம் சொல்லிக்கொண்டே சமைத்து கொண்டிருப்பார்கள். அன்றைய தினம் அந்த சமையலில் புடலங்காய் சேர்த்து கொள்ளுவது அப்படின்னு ஏற்பாடு பண்ணி புடலங்காய் வந்திருக்குது. சந்திரமானம், அதாவது தெலுங்கில் இருக்கிறவங்க, மலையாளத்தில் இருக்கிறவங்கலாம் பார்த்தீங்கன்னா அதை சர்பக்காய் அப்படின்னு சொல்லி அதை யாரும் சாப்பிட மாட்டாங்க. சில பேர் ஆடி மாதத்தில் அந்த காயை சாப்பிட மாட்டாங்க, புடலங்காயை. சில பேர் காசிக்கு போனால் அந்த புடலங்காயை தான் விட்டுட்டு வருவாங்க. ஏன்னா அது சர்பஸ்வரூபம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அந்த காய் தான் சிரார்த்தத்துக்கு மிக முக்கியமான காய் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சிரார்த்தத்தில் சிரார்த்தம்னா திதி, திதியில் இந்த புடலங்காயை கொடுப்பது, புடலங்காயை சமைப்பது அப்படின்னு வச்சிருக்கிறாங்க. அன்றைய தினம் மகா பெரியவருக்கு சமைக்க வேண்டிய சமையலில் இந்த புடலங்காய் சேர்க்கப்பட வேண்டும். ஆனால் அங்கே போய் பார்த்தால் அந்த புடலங்காயை காணவில்லை. இந்த சமையல்காரருக்கு மிகுந்த கோபம். அவர் முன்னமே கோபமாக இருப்பார், எல்லாத்துக்கும் சத்தம் போட்டுக்கிட்டே இருப்பார். ரொம்ப ஆச்சாரமாக இருக்கக்கூடியவர், நல்ல சமையல்காரர், மகா பெரியவர் மீது அன்பு செலுத்தக்கூடியவர். என்ன அப்படிப்பட்டவர் பயங்கரமாக கோபமாக சத்தம் போடுறாரு. இங்கே வச்சிருந்த புடலங்காயை காணோம், யார் எடுத்துகிட்டு போனான்னு தெரியல, சத்தம் போடுறார். இது மகா பெரியவருடைய காதுக்கும் போச்சு. மகா பெரியவர் காதுக்கு போனோன்னே, சரி அவனை வர சொல் அப்படின்னார். அவர் அங்கேருந்து வந்தார். மகா பெரியவர் சொன்னார், இன்னைக்கு இந்த காய் வேறு ஒரு இடத்துல சமைக்கணும்னு இருக்கு போல இருக்கு, அதனால் இன்னைக்கு அதை தவிர்த்துட்டு மற்றதை எதை கொடுக்குறானோ ஆண்டவன் அதை ஏற்றுக்க வேண்டியது தானே.
அப்படின்னு சொல்லிட்டார். இவர் அமைதியாயிட்டார். போய் சமையல் முடிஞ்சது. அன்றைய தினம் எல்லாம் நிறைவுற்றது. மறுநாள் காலை, இந்த முதல் நாள் இந்த புடலங்காய் காணா போச்சு பார்த்தீங்களா, அன்னைக்கு ஒருத்தர் வேலைக்கு வரலை. காலம்பரை வந்துட்டு போயிட்டார். அன்னைக்கு அவர் வந்த உடனே மகா பெரியவர் எப்பொழுதுமே எல்லார்ட்டையும் அதிகமாக பேச மாட்டார். ஒரு சில வார்த்தைகள் தான் கேட்பார். அந்த வார்த்தைகள் உங்களை தைக்கிற மாதிரி சில தவறுகள் செய்திருந்தால் கண்டிப்பாக இருக்கும். அவர் வந்த உடனே இவர் கேட்டார், அப்பா சிரார்த்தம்லாம் நல்ல விதமாக முடிஞ்சுதா? அப்பா வந்தார் அனைத்துக்கு அப்படின்னு. அந்த வந்தவருக்கு நேற்றுக்கு புடலங்காய் எடுத்துகிட்டு போய் சமைச்சியே நல்லா இருந்தியான்னு கேட்டது மாதிரி இருந்துதான். தவறு செய்துவிட்டோம் என்பதை அவர் உணர்ந்து கொண்டார். மற்றவங்களுக்கெல்லாம் தெரியாது யார் எடுத்துகிட்டு போனாங்க அப்படின்னு, மகா பெரியவருக்கு தெரியும். அது மாதிரி தான் நாம் யார் தவறு செய்கிறார்களோ அவர்களை நேரடியாக நாம் கண்டிக்கக்கூடாது. ஆனால் மறைமுகமாக அவர்களை கண்டிக்க வேண்டும். அது அவர்களுக்கு மட்டும் புரிய வேண்டும். அவர் செய்த தவறை அவர் உணர வைக்க வேண்டும். இதுதான் மகா பெரியவருடைய மிகப்பெரிய தத்துவம். எல்லோரும் இன்புற்றிருக்க இறைவனை பிரார்த்தனை செய்கிறோம்.